அப்போ ஆவிக்குரிய மகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முடி வெட்டுவதல்ல, நகை கட்டுவதல்ல, சட்டை மாற்றுவதல்ல, உண்ணாமல் இருப்பதில்லை, 24 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆவிக்குரியவன் என்ற அர்த்தம் கிடையாது. 24 மணி நேரமும் அப்படியே சாப்பிடாம இருந்து 4 நாள் 8 நாள் சாப்பிடாம இருந்துட்டு உபவாச ஜெபத்தை முடிச்சுட்டு இல்லை ஜெபம் முடிச்சுட்டு அவங்க பேசுறது தப்பா பேசுனா அவன் மாம்சத்துக்குரியவன். சரி, இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு சொல்றாங்க, என்ன போராட்டம் தெரியுமா சிஸ்டர், வாழ்க்கையாது பிசாசின் போராட்டமா இருக்கு, மாம்சத்துக்குரியவனே. அப்ப நான் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை வசனம் எப்படி பேசுறேன்னா, உலகத்தினை காட்டிலும் எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை என் தேவன் நடுவில்லாமல் கொலைத்து போட்டு ஆணி அடிக்கப்பட்டதினாலே, பிசாசின் அதிகாரம் பறிக்கப்பட்டபடினாலே, சாத்தானே உன் ஆளுகை முடிந்தது, என் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் பிரச்சனை சொன்னா, இல்ல இல்ல முடிந்தது, நான் சுகமான என் கூட கர்த்தர் இருக்கான்னு சொன்னா, நீ ஆவிக்குரிய மக